ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி வந்து ஒரு சௌச்சோ கூட்டு ஒன்று வைக்க போகிறோம். சிம்பிளாக பருப்பு வந்து கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பும் அரை வேக்காடு வேக வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், தக்காளி, சௌச்சோ கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் இடித்து வச்ச பூண்டு செய்யலாம். இது பச்சை மிளகா போட்டு செய்யலாம். ஆனால் எனக்கு வந்து பச்சை மிளகா நான் சேர்க்கக்கூடாதுன்றதுனால இதில் வந்து நான் வந்து அப்படியே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. இப்போ இதில் வெங்காயம் போட்டுடலாம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன், கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி சேர்த்துட்டேன். இதில் வந்து உப்பு சேர்த்துட்டேன். கூட்டுக்கு தேவையான கல் உப்பு. இப்போ நம்ம கூட்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் மிளகாத்தூள் எல்லாமே வதங்கிடுச்சு. இன்னும் யார் மாமா இந்த ஒரு நிமிஷம் கூட்டு வதங்கிடுச்சு. இப்போ இந்த பருப்பையும் இந்த காயும் சேர்த்துக்கிறேன். கூட்டு இது பண்ணுறேன், தாளிக்கிறாங்க. ஒரு நிமிஷம். இந்த கூட்டு 35 ரூபா அந்த மெட்ராஸ் பார்ட்டி கேட்குதா? அவங்க 2 ரூபா எடுத்துக்கிறாங்க. அந்த பக்கம் 33 ரூபா உங்களுக்கு கேட்க முடிக்கலாம் அப்படின்னு முச்சிட சொல்லு. முச்சிட சொல்லு. அந்த பக்கம் காமிச்சு கொடுக்க மாட்டாங்களா? அதான் அந்த பக்கம் நாங்கள் 2 ரூபா வச்சுக்கிறோம். சரி, எடுத்துக்க சொல்லு. சார் பேசுறீங்களா? கேட்குதா? ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், நம்ம கூட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான நம்ம சௌச்சோ கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை விட தண்ணியாக, இதை விட கட்டியாக எடுத்தோம்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கணும் சௌச்சோ கூட்டு. இதில் பச்சை மிளகா போட்டு செஞ்சோம்னாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சௌச்சோ கூட்டு ரெடி.